புரட்டாசி. ஆடுகளுக்கும் கோழிகளுக்கும் ஒரு காலம் வரும்போது கூலி வேலைக்கு போற உனக்கு ஒரு காலம் வரும்டா. புரட்டாசி மாசம் வந்துருச்சு, என்னால நான்வெஜ் சாப்பிடாம இருக்க முடியாது. அப்படி எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நான்வெஜ் சாப்பிடாம இருந்து வீட்டுல சொல்றத கேளுங்கடா. அப்படி எல்லாம் என்னால இருக்க முடியாது, எனக்கு வேணும். ஏண்டா ஒரு உயிரை கொண்டு சாப்பிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? புரியுதா? நீ ஒரு பொணத்தை தின்னுகிட்டு இருக்க, புரியுதா? அதாவது ஒரு உயிரை கொன்னு ஒரு பொணத்தை நீ சாப்பிட்டு இருக்க. உண்மைதா, புரட்டாசி மாசம் அதுவும் வீட்டுல நான் சாப்பிட்டு இருக்காங்க. நான் வேணா நம்ம வீட்டுல வச்சு சாப்பிட்டா கலக்குறியே. டேய், உங்களுக்கு தான்டா நான் வெஜிடேரியன்ஸ். கோழி செத்து பாத்திருப்ப, ஆடு செத்து பாத்திருப்ப, பாத்து செத்து பாத்திருப்ப, நாக்கு செத்து பாத்திருக்கியா? அம்மாக்கு தெரியாம பிரியாணி தின்னுட்டு வந்தா அங்கே நீ செத்தவ. 5 ரூபாய் இருந்தா சாக்லேட் வாங்கி சாப்பிடுவேன், 50 ரூபா இருந்தா பானிபூரி வாங்கி சாப்பிடுவேன், 500 ரூபா இருந்துச்சுன்னா ஏதாவது வாங்கி சாப்பிடுவேன். நான்வெஜ் மட்டும் சாப்பிட கூடாதாமா? கோழிகளுக்கும் ஆடுகளுக்கும் நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். உனக்கு இது புரட்டாசி மாசம், ஆனா எனக்கு இது செப்டம்பர் மாசம் சொல்றவனுங்க இருப்பானுங்க. புரட்டாசி மாசம் நான் நான்வெஜ்ஜே சாப்பிடாதவனுங்களும் இருப்பானுங்க. இது உனக்கு கடைசி வரைக்கும் நீடிக்காது. இந்த புரட்டாசி மாசம் முடிஞ்ச உடனே உன்னை வெறித்தனமா வேட்டையாடுறதுக்கு ஒருத்தர் வருவான். யார் வருவாவா? அந்த ஆண்டா வருவேன். 30 நாள் எதுவும் சாப்பிடாம இருக்க சொன்னே இல்ல. இந்த 30 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ கையில கிடைச்சா நீ செத்தவ. புரட்டாசி முடியற அன்னைக்கு வாத்தா இருக்கட்டும், கோழியா இருக்கட்டும், மீனா இருக்கட்டும், கையில சிக்கனவல்ல செத்தவ.